Example 6.2. Prove that sin A divided by 1 plus cos A equal to 1 minus cos A divided by sin A. Okay. Easy solve பண்ணலாம் பார்க்கலாம். First எழுதிக்கலாம் solution given data. எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் எழுதிக்கோங்க. கொஞ்சம் பேஜ் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஓகே, பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். ஒரு ரைட். given data என்ன கொடுத்திருக்காங்க? sin A divided by 1 plus cos A equal to 1 minus cos A divided by sin A. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்க? sin A divided by 1 plus cos A. ஓகே, இந்த மாதிரி டினாமினேட்டர்ல பிளஸ் ஆர் மைனஸ் டேர்ம், அதாவது 1 பிளஸ் இருக்கு இல்லையா, 1 பிளஸ் ஒரு டேர்ம் கொடுத்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஜுகேட் எடுக்கணுங்கிறது. கான்ஜுகேட்னா வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு ஜஸ்ட் ரிவர்ஸ். இது 1, இந்த பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் cos A divided by 1 மேல என்ன இருக்கோ அதே தான் டினாமினேட்டர் 1 minus cos A. புரியுதா? இதுக்கு ஜஸ்ட் ரிவர்ஸ் தான் கான்ஜுகேட். இதுக்கு பேர் தான் அது கான்ஜுகேட். ஓகே, கான்ஜுகேட் எடுக்கலாம். இது பிளஸ்னா இங்க மைனஸ் வரும், இங்க மைனஸ் வந்துச்சா இங்க பிளஸ் வரும். இங்க மேல நியூமரேட்டர் என்ன இருக்கோ அதான் டினாமினேட்டர். ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டு கட் பண்ணியாச்சு பாருங்க. கட் பண்ணியாச்சா 1 இன்டு சேம், அது இந்த வேல்யூ தான் இதோட மேல என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். சோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது, அதான் அதோட மீனிங். ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ரெண்டு என்ன பண்ண மல்டிப்ளை பண்ண போறோம். இது என்ன ஃபார்மட்ல இருக்குது பாருங்க. இது ரெண்டு என்ன ஃபார்மட்ல இருக்குது? a plus b and a minus b. ஓகேவா? ஃபார்முலா என்னது? a plus b into a minus b equal to a square minus b square. இந்த ஃபார்முலா தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். பார்க்கலாம். நியூமரேட்டர் அப்படி இருக்குது. sin a bracket 1 minus cos a divided by formula a square. a ஓட வேல்யூ 1. So 1 square minus cos square a. மறுபடியும் ஒரு ஐடென்டிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. 1 minus cos square a, அதாவது 1 minus cos square theta equal to என்னது? sin square theta. இதான் வந்து ஐடென்டிட்டிஸ். இந்த ஐடென்டிட்டி எழுத மறந்துடாதீங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் இந்த டேர்ம் இருக்குல அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம். எப்படி ரீப்ளேஸ் பண்றோம்? sin a bracket 1 minus cos a divided by 1 minus sin square theta, வந்து 1 minus cos square theta equal to sin square theta. sin square theta உள்ளங்க இருக்கு அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த sin a வும் இந்த ஒரு sin a கேன்சல் ஆகுது. சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 minus cos a divided by sin a கிடைச்சிச்சா? 1 minus cos a divided by sin a. ஓகே, ரைட் எழுதலாம். left hand side equal to right hand side. hence proved. இந்த சென்டென்ஸ் எழுதி இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஈஸியா இருக்குதா? ஓகே, ஒரு ப்ராப்ளம் கொடுத்த ப்ராப்ளத்தை பார்த்த உடனே டினாமினேட்டர்ல பிளஸ் டேர்ம் இருக்குது. சோ கான்ஜுகேட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் சில டிப்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா, சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது நீங்க எழுதிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதோட அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரைட். சோ நீங்க என்ன ஃபார்முலா என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை அப்படியே நீங்க ரைட்ல எழுதிருங்க. ஏன் அப்படின்னா எப்போதுமே வந்து நீங்க எந்த மாதிரி படிப்பீங்க, என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது தெரியாது. பேப்பர் கரெக்ட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கோ ஸ்டாஃபுக்கோ தெரியாது. சோ உங்களுடைய பேப்பர்ல நீங்க என்ன பிரசன்டேஷன் பண்ணிருக்கீங்களோ அதான் உங்களுடைய மார்க். உங்களுடைய மார்க் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் பிரசன்டேஷன்ங்கிறது நான் எதை சொல்றேன் அப்படின்னா நீங்க கரெக்டா பண்ணிருக்கிறது என்ன உங்களுக்கு தெரிஞ்சது தானே, என்ன ஐடென்டிட்டி தெரியுதோ அது பேப்பர்ல நீங்க எழுதிருங்க. ஜஸ்ட் ஷோ பண்ணுங்க, அவ்வளவுதான். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.